பேசு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட். பலமுறை இந்த பகுதி நமக்கு தெரியும். போன வாரத்தில் பார்த்தோம், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். நிச்சயமாக 6 நாளும் நிறைவேற்றினார். ஏதோ நான் உங்கள் மத்தியில் பேசணும் கட்டாயம் என்று பேசிட்டு போல, உங்கள் தரப்பில் எப்படி இருக்குதோ என் தரப்பில் அந்த பேசுகிற வார்த்தைக்கு ஆண்டவர் நிறைய பதிலை கொடுக்குறார். நான் அதை அனுபவிச்சு கொண்டு தான் இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இது மாத்திரமல்ல, போன வாரத்தில் ஒரு அனுபவம், இன்னும் அவரிடத்துல அநேகம் உண்டு. நான் பெற்றதோட ஃபினிஷிங் ஆகல, இன்னும் இருக்குது அவர் இடத்துல. நான் தான் அதுக்கு இன்னும் பாத்திரவாளியாக மாறணும். சரி, இந்த காலம் அந்த நேரம் முடிஞ்சது. இப்போ ஒரு அனுபவத்தை இதே யோபு பக்தன் சொல்லுகிறார். இந்த இடத்துலயே இல்லை, இது எண்டிங். அதாவது பிரைஸ்லால், அப்புறம் தேவனுக்கே மகிமை என்று சொல்லி நாம் ஆரம்பிக்கிறது போல, மறுபடியும் இந்த வசனத்தை மேலே வைத்து நம்முடைய ஓட்டத்தை இந்த நாளில் நம்ம கவனிக்க போகிறோம். புரியுதுங்களா? அதுக்கு தான் இந்த வசனம். இப்போ இந்த யோபு சொல்றாரா, கர்த்தர் சொல்றாரா? மறுபடியும் வாசிக்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும். இப்போ இது யார் சொன்னது? யோபு தான் சொல்றார். புரியுதுங்களா? பாஸ்டர் பிலிப்பு தான் சொன்னார். புரியுதுங்களா? பிரதர் எஸ்ஐக்கள் தான் சொன்னான். அன்றாம் போல இந்த யோபு கர்த்தரை நன்றாய் அறிந்த ஒரு மனுஷன். அதான் அந்த அனுபவத்தை சொல்றாரு. பலர் பலவிதமாக சொன்னாங்க தேவ பிரியமானவர்களே. ஆனால் இவர் ஒரு பெரிய அனுபவத்தை சொல்றாரு. அதை முடிக்கும்போது, பூமியின் மேல் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அதை அறிந்திருக்கிறேன். நின்றுட்டாரா? அப்படியே ஓரளவு பார்க்கும்போது முடிஞ்சிடுச்சா? நீங்கள் முடிஞ்சிடுச்சின்னு சொல்கிறீங்களா? இந்த நாள் வரப்போகுதுன்றீங்களா? பூமியின் மேல் வந்து எப்போ நின்னார்? கண்ணின் வயிற்றில் தோன்றினார். அது ரட்சகர். இவர் சொல்கிறார் கடைசி நாள். எது கடைசி நாள்? இது கூட இல்லை, இன்னும் எண்டு இருக்குது, இன்னும் நாள் இருக்குது. நான் ரிட்டையர்மெண்ட் ஆகும், இன்னும் நாள் இருக்குது. அதுபோல் தேவன் வரக்கூடிய நாள் இருக்குது. இன்னும் தளர்ந்து போகிற நாட்கள் இருக்குது, இன்னும் பலன் அடைக்கிற நாட்கள் இருக்கிறது. அப்படியே நான் கோர்வையாக போகிறேன். சேகரிக்கிற நாட்கள் இருக்குது, எழுந்து போகிற நாட்கள் இருக்குது, எல்லா நாட்களும் இருக்குது, சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இவருடைய அனுபவம் இந்த கடைசி நாளில் பூமியின் மேல் வந்து நிற்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். இவரே தான் சொல்கிறார். 42:2 சொல்கிறாரு. டக்குன்னு வாலிபத்த பிள்ளைங்க பார்த்தீங்களா? இங்கேயும் ஒரு அறிதல் உண்டாகிறது. தேவ ஜனமே, இந்த யோபு நல்லா அறிந்திருக்கிறார். அதனால தான் இப்போ இது சொல்றது. சரி, இந்த கான்செப்ட், இந்த காலகட்டம் என்னன்னா, இழந்திருக்கும் போது சொல்றாரு. மேலங்கிலி இந்த 19ஆம் அதிகாரத்தில் நீங்க ரிவைண்ட் பண்ணும்போது டெத்துன்னா மரித்தவங்க மத்தியில் உட்காந்து அழுவல. அவர் எல்லாத்தையும் இழந்திருக்கும் போது தான் இந்த வார்த்தையை சொல்றார். நான் கடைசி நாட்களிலே பூமியின் மேல் வந்து நிற்கிறதை அறிந்திருக்கிறேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, அந்நிய கண்ணல்ல. அல்லேலூயா. மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுங்க மேல. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை. இந்த இடத்த மாத்திரம் எடுத்துக்கலாம். அந்நிய கண்களை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நானே பார்ப்பேன், அந்நிய கண்ணல்ல, பிறருடைய கண்ணில் பார்த்து நான் நிகழ்ச்சி என்ன நடக்குதுன்னு கேட்கல, என்னுடைய சொந்த கண்ணே அதை பார்க்கும். சொல்லுங்க அல்லேலூயா.
இழந்து பல சூழ்நிலை எதிர்மாறாய் இருக்கிற வேளையில இந்த யோபு கிட்ட விசுவாசம், இந்த யோபு கிட்ட ஒண்ணு இருக்குது, நம்பிக்கை, தேவ பயம், பக்தி. 1ஆம் அத்தியாயம் அதனுடைய 1ஆம் அத்தியாயத்துல சொல்லுகிறது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகினவனும் இவனைப் போல இந்த பூமியில ஒருவனும் இல்லை என்று சொல்லி பரலோகம் சான்றிதழ் கொடுக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த மனுஷன் இப்படியா சொல்றாரு. போன வாரத்துல பார்த்தோம், அவர் எனக்கு முன்குறித்ததை எல்லாம் யாரானா மறந்து போனாலும் பரவாயில்ல, அவர் நிறைவேற்றுவார். இன்னும் அவரிடத்துல அநேகமாய் உண்டு. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியத்துக்கு என்னன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நல்ல ஒரு அனுபவம். என் கணவர் இருக்கிறார், என் மனைவி இருக்கிறாங்க, என் பெற்ற பிள்ளைங்க இருக்கிறாங்க, என்னை சுத்திலும் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி மகிழ்ந்த விட, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை எல்லா கஷ்ட நஷ்டத்திலிருந்து என்னை மீட்ட வல்லவராக இருக்கிறார். யாரா அவரு? மீட்பர். அப்படி என்று சொன்னா நிறைய பொருள் உண்டு. நம்மை விடுவிக்கிற கர்த்தர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இப்போ காரியத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம். அந்நிய கண் அல்ல, அவருடைய சொந்த கண் காணும். இந்த நிகழ்வு அந்த யோபினுடைய அந்த பின்னிலைமையில வந்தாலும் இந்த வார்த்தை, ஆனா இந்த அனுபவம் ஆவிக்குரிய அனுபவம். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அனுபவம், இந்த எதிர்பார்ப்பு, நாம ஒரு காரியத்தின் மேல நோக்கமா இருந்து அது கிடைக்கும் போது அந்த எதிர்பார்ப்பு முடிஞ்சு போகுது. அடிக்கடிக்கு ஒரு ஆப்ஷன், அடிக்கடிக்கு ஒரு எதிர்பார்ப்புல நம்ம என்ன பண்ணோம், கலைந்து போகிறோம். ஆனா இந்த யோபினுடைய எதிர்பார்ப்பு கடைசி நாட்களிலே பூமியின் மேல் வந்து நிற்கிறதை அந்நிய கண்ணல்ல, என் சொந்த கண் காணும். இந்த நம்பிக்கை இஸ்ரவேல் மக்களுக்கு உண்டாயிருக்கணும், தேவ பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கணும், பரிசுத்த வாட்டிக்கு உண்டாயிருக்கணும், பரிசுத்தவானுக்கு உண்டாயிருக்கணும். தேவனுக்காக பிரித்து எடுக்கப்பட்டவர்களுக்கு இந்த நோக்கம் இருக்கணும். என் கண் காணும். அதற்காக தான் இந்த லக்க, அதற்காக தான் இவ்வளவு சோதனை, அதற்காக தான் இவ்வளவு போராட்டம். இல்லாட்டா நான் ஃப்ரீடமா வாழ்ந்துட்டு போவேன்னு, என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு போவேன்னு. உலகத்துல பல இன்பம் இருக்குது, 24 hours சந்தோஷமா இருக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு நம்முடைய ஓட்டத்துல எவ்வளவு நாம் நிதானத்தை காக்கிறோம் என்று பார்க்கலாம். டக்குன்னு நேரம் இல்லாத காரணத்துல எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அத்தியாயம் அதனுடைய 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஒரு 2-3 வசனத்தை அங்க வாசித்து 1 கொரிந்தியர் 9ஆம் அத்தியாயம் 24 வாசிப்போம். பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் அல்லேலூயா. பாருங்க, பந்தய சாலையில அநேகர் ஓடுவாங்க, 2 பேர் ஓட மாட்டாங்க. அநேகர் ஒரு டீமா ஓடுவாங்க, பல முயற்சிகள் எடுத்து. இது எதற்காக சொல்றேன்னா, இப்ப நம்ம ஓட்டத்தை ஏதோ ஒரு ஒரு மைதானத்தை காமித்து, இல்ல ஒரு அந்த விளையாட்டை பேர் சொல்லி அப்படி அல்ல. நம்முடைய ஓட்டம் எவ்வளவு நிதானமா இருக்கிறது. நம்முடைய ஓட்டம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய நோக்கம் எப்படி இருக்குது, நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்குது, நம்முடைய நோக்கம் எப்படி இருக்குது, எல்லாமே வேறு வேறு திசையில இருக்குதா? அப்ப நிச்சயமா நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த பந்தய பொருளை எப்படி பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. 1 தீமோத்தேயு கவனிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயத்தை பாருங்க. 1 தீமோத்தேயு 4 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இருங்க 6 1 தீமோத்தேயு இல்லை, அது இல்லை. எடுத்துங்க. 6ஆம் அத்தியாயம் எடுத்துட்டீங்களா? 1 தீமோத்தேயு தம்பி எடுத்துட்டீங்களா? 6 தான். குளோரிட்டுடா. இப்போ வசனத்தை நாம் தியானிக்கலாம். இல்லை மேலே 8 வாசிங்க. 8
சாரி, 5ஆம் வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ ம் ம் அல்லேலூயா. பாருங்க, மறுபடியும் அந்த இடத்துல நிறுத்தி நிதானமா வாசிங்க தம்பி. ம். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை சும்மா ஒரு மாடலுக்கு யூஸ் பண்ணுகிறவர்களும் ஆதாய தொழிலா, அதாவது இன்கமிங்காக ஒரு தேவ பக்தி. சரிங்களா? நான் கூட சில பேர் அப்படியே கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ன பண்ணுவேன், என் பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் குறைச்சி காட்டுவேன். அப்படியே இது வந்து அநேகருக்கு இருக்காது. சில பேருக்கு இருக்கும் இது. ஒருவேளை பொறப்பிலே இருக்கும். இல்லைன்னா போகிற வழியில கற்றுக்கின்னு இருப்பாங்க. நான் முடிக்க போகிறேன், சிரமப்படாதீங்க. அப்போது சில பேர் என்ன, ஆ, சில பேர் பிறரை மெருகேற்றியே வாழக்கூடியவர்கள் உண்டு. மெருகேற்றுறதுன்னா தெரியும் உங்களுக்கு. அது தெரியாதவங்க அதை பற்றி ஆட்சேபனை இல்லை. பிறரை மெருகேற்றியே வாழக்கூடியவங்க உண்டு. பிறரை உயர்த்தியே பிறரை பேசியே ஆ, தன்னுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவங்க உண்டு. இங்கே சொல்லப்படுகிறது, ஆ, சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்றும், ஆ, ஆ, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஆ, ம். அல்லேலூயா. இன்னும் நிறைய நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம், அதை பற்றி தியானிக்கலாம். தேவ பிள்ளைகளை இங்கே நல்லா பாருங்க பிரியமானவர்களே. இப்போ நம்முடைய அப்போ அந்த பந்தய பொருள் நமக்காக நியமித்தது, இது வெளிப்படுத்துறதுல நிறைய சொல்லப்படுது. எனக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சது சொல்றது வந்து எனக்கு வந்து தப்பா தெரியல. தெரிஞ்சதே சொல்றதை விட உங்களுக்கு தெரியாததை நான் சொல்லணும்னு சொல்லி நான் நிறைய முயற்சி எடுக்கல. தேவனிடத்துல நெருங்கி கொண்டு இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. முயற்சி எடுத்தா அதுக்குரிய ஃபைல் எல்லாம் என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இது முயற்சி. மதிப்பெண்களை எடுக்கிறதுக்கு முயற்சி இதுதான் கொண்டு வரும். ஆனா தேவனிடத்துல இன்னும் நெருங்கும் போது பல மறைபொருள்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். பேசுகிற எனக்கு மாத்திரம் அல்ல, கேட்கிற உங்களுக்கும் அந்த மறைபொருள் வெளிப்படுத்தி தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ தேவனுடைய பிள்ளைகளை ஒரே ஒரு கான்செப்ட் தான். ரொம்ப அழுத்தமும் இல்லை, பாரமும் இல்லை. நான் புதுசா சில நேரத்தில் அம்மாவோட எதிர்பார்ப்போடு ஜெபிப்பாங்க. இன்னைக்கு ஊழியனை கொண்டு ஆண்டவரே எங்களோட பேசணும். அந்த வார்த்தை வரும்போதே எனக்கு பல துண்டு வடியும். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு பேச தெரியாது. புரியுதுங்களா? அவன் அப்போ நம்ம ஒரு என்ன என்னது இப்போ நான் அந்த ரூம்லேருந்து ஆயத்தத்தோடு வந்தேன்னா நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் அச்சப்படுவீங்க. பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, செய்திக்கு மட்டும் இப்படிலாம் நம்ம பார்த்துருக்குறோம் நிகழ்ச்சி. இப்போ இதுக்கு தான் அங்கே பார்க்குறோம். ஆ, அந்த அந்த இடத்த பாருங்க. ஆ, பாருங்க, தேவ பக்தி இதுதான் ஒரு அர்த்தம். தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவருமாய் இருக்கிற. ஆ, ஆ. இப்படிப்பட்ட இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. நான் சொல்றேன், இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. இப்படிப்பட்ட மனுஷர்களை விட்டு விலகு. சொல்லுங்க அல்லேலூயா. நான் காத்திருந்து அந்த அறைக்குள்ள என் நேரத்துக்கு நான் செய்தி கொடுக்க நான் காத்திருக்க, நான் பல மணி நேரம் காத்திருந்து காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நான் தேவ செய்தியை கொடுக்கணும். நான் காத்திருந்து வருகிறேன். ஆனா நான் எப்படி வருகிறேன்? நான் சுயத்தோடு காத்திருந்து நான் உள்ள இங்க வந்து பேசும்போது நான் சுயத்தோட பேச போறேனா, இல்ல எனக்குள்ள இருக்கிறது பேச போறேனா, தேவனுக்குரியதை பேச போறேனா, இல்ல மறைக்கப்பட்டதை பேச போகிறேனா, பரலோகத்துக்குரியதை பேச போகிறேனா? தேவனுடைய பிள்ளைகளே, நான் தான் யோசிக்கிறது உண்டு. இந்த ஆசீர்வாதத்தையும் இந்த உச்சிதமான கோதுமையை நான் யோசித்திருந்தேன். இந்த உச்சிதமான கோதுமையை குறித்து நிறைய வசனங்கள் இருக்குதே, அதை குறித்து பேசினா நம்ம மேல நல்ல பிரியம் வருமே என்று யோசித்தது உண்டு. நான் போகிற இடத்துல கூட, போன மாதத்தில் கூட ஏசிய ஐக்கியத்தில் பேசப்பட்டேன். பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க.
அப்போ சாம்சன் ஐயாவோட இருந்தவர், அவரும் நானும் பேசுகிறோம். பாருங்கள், எங்கே தூக்கி போய் ஆண்டவர் எங்கே அனுப்பிச்சிக்கிறாரு பாருங்கள். ரொம்ப ஃபேமஸானவர் அவர். அவர் அந்த வீட்டுக்கு அந்த நடக்கிற அந்த அந்த ஜபத்தினுடைய அந்த வீட்டினுடைய உறவுக்கு அவர் ரொம்ப உறவுக்காரான். அதனால் அவர் அந்த பிளஸ்ஸிங்காக பேசணும்னு சொல்லி அந்த அந்த பிரதர் என்ன பண்ணிட்டார், அந்த ஊழியக்காரர் தீர்மானம் பண்ணிட்டார். என்ன நிர்வாகம் ஐக்கியம் தீர்மானம் பண்ணிச்சு, இந்த மாதம் நீங்கள் தான் பேசணும்னு. அப்போது நான் சொன்னேன், வேறு யாருன்னா பேசுகிறாங்களான்னு. அங்கே போனோடனே தெரியப்பட்டது எனக்கு 2 பேர் செய்தி இன்னைக்கு. அப்போ ஏன் அப்படின்னு, யார் எனக்கு அடுத்தது பேச போகிறாங்களா, முன்னே பேச யாருன்னா ஒருத்தர் பேசுங்கன்னு. ஆண்டவருடைய வசனம் பேசுறதுக்கு எதுக்கு 2 பேர், ஒரு ஆள் பேசலாம், அடுத்த மாதம் நான் பேசிக்கிறேன், அதுங்காட்டி வருகையாக வந்துட போகுது அன்னு சொன்னேன் நான். அதை நடத்துகிறவர், இல்லை பாஸ்டர் உங்களை தான் ஆண்டவர் ஏவினார், அதனால் நீங்கள் பேசணும், இவர் ஏற்படுத்திட்டார் திடீர்னு, அவரும் பேசட்டும் ஆன்னு சொல்லி பேசணும். அல்லேலூயா. அப்போ அங்கே பேசப்படும் போது அங்கே அநேக ஊழியக்காரர்கள் முழு நேரம் ஏசியாவில் சாம் சுந்தர ஐயாவோடு, அப்புறம் இன்னொருத்தர் சுந்தர ஐயாவோடு, பேரே எனக்கு தெரியாதுன்னா அப்போ பார்த்துங்களேன், பேரே மறந்துடுவேன். அப்போ பாருங்கள், அவரோட பயணம் பண்ணவங்களாம் அங்கே வந்து வெயிட் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஆள் பேச போகிறார், ஒரு ஊழியக்கார், யாருன்னு தெரியாது எனக்கு, 3வது வருஷத்தில் உட்காந்து இருக்கிறார். அப்போது என் நேரம் வந்தது. பிகினிங்கில் என்ன கொடுக்குறாங்க, நான் சொன்னேன் கடைசியாக நான் எல்லாத்தையும் ஏற கட்டு போகிறேன், அவரை பேச சொல்லுங்கள், யாரோ பேச போகிறார் அவரை பேச சொல்லுங்கள். இல்லை நீங்கள் பேசுங்க, அதுதான் தேவனுடைய நோக்கம். அப்போ அங்கே ஆண்டவர் பேச தொடங்கினார். பேசி முடிஞ்சது. நான் இப்போ தானே தொடங்குச்சு, இதுங்காட்டி முடிஞ்சு போச்சுன்றேன். நம்ம இங்கே போனோம்ல, பேசி முடிஞ்சது. எனக்கு 40 நிமிஷம் கொடுத்தாங்க, 35 நிமிஷத்தில் நான் ஓவர் பண்ணி கொண்டேன். அது முடிஞ்ச உடனே அநேக வசனம் கொண்டல, சில ஒரு 2-3 வசனத்தை குறித்து பேசினேன். நிறைய பேரால் உட்கார முடியல, எல்லாம் பாத்ரூம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், சில பேர் செல் அட்டன் பண்ண போயிட்டாங்க. கடைசியாக அந்த கூட்டம் முடியும் போது கேட்டார், என்ன அது செய்தி நேரத்தில் நீங்கள் போகிறீங்க, உங்கள் சபையில் அது மாதிரி விசுவாசிக்கு போனால் ஒத்துப்பீங்களான்னு. இல்லையா, ரொம்ப நேரம் ஃபோன் வந்துச்சு, அதை போய் அட்டன் பண்ணான்னு ஒரு கேட்டகிரி. இன்னொருத்தர் வந்து, இல்லையா நேரம் ஆகிப்போச்சு, எனக்கு சுகரு, அதனால் நான் வெளியே போயிருந்தேன். இப்படி நம்ம அவமதிக்கக்கூடாது, பேசுறது யாரோ, ஆனால் தேவனுடைய வார்த்தை வருதா. ஆனால் அப்போ சிலர் வந்து யோவான் ஸ்நானகன் ஆவி உங்களோட இருக்கிறதுன்னாரு, சந்தோஷம் அண்ணன். இன்னொருத்தர் வந்து நல்லா பேசுனீங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் உங்களிடத்துலேருந்து சான்றிதழ் வாங்க நான் சொல்லலை, இன்னொருத்தர் வந்து கை கொடுத்து நல்லா பேசுனீங்கன்னாரு. இன்னொருத்தர் எங்கூட சைடில் வந்து, இதெல்லாம் நம்பிடாத ஏமாந்துருவேன்னாரு. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த மாறுபாடான சந்ததிக்குள்ள நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்குது, நம்முடைய ஓட்டம் இருக்குது. இப்போ நான் அந்த ஊழியத்தை நான் காப்பாத்துறேன்னா, என் ஆண்டவன் காப்பாத்துறாரான்னு பார்க்கும்போது, நான் தான் அந்த ஊழியத்தை என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன். தேவன் அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் செய்கிறார். இப்போ ஆண்டவர் செய்யட்டும், ஆண்டவர் காப்பாற்றட்டும்னு சொன்னால் எனக்கு அதில் எந்த விதமான வேலை கிடையாது, எனக்கு எவிடன்ஸே வராது. அப்போ நான் தான் அதை முயற்சி பண்ணுறேன். அதை தேவன் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை. அப்போது எனக்கு பிறகு என்ன ஆகலாம் எனக்கு பயம் இல்லை. எனக்கு பிறகு இதை விட மகிமையில் தேவன் நடத்துவார் என்று அதிக நிச்சயம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இப்போ நம்முடைய காலம் கடந்து போகும்போது, நிச்சயமாக நம்முடைய காலம் கடந்து போவோம், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதுக்கு வரும் பின் சந்ததியினுடைய காலம் எப்படி போகும் என்று சொல்லி, நாம் இந்த நாட்களிலே நாம் ஓட்டத்தை சரியாய் ஓடும்போது நம்முடைய ஓட்டம் அந்த பந்தய பொருளை பெறத்தக்கதாக இருக்கும். சொல்லுங்களே லூயா. பூமியில் பந்தய பொருள், நம்முடைய ஓட்டம் பரலோகத்தை சேரக்கூடிய ஓட்டமாக இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்கிறது, இங்கே மிச்சமானது என்ன தம்பி வாசிங்க, இங்கே மிச்சமானது என்ன, ஓட்டத்தில் மிச்சமானது என்ன வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அத்தியாயம் கீழே வாசித்துங்க. நிறைய பேருக்கு இது நிச்சயம் அவர் சொல்லிட்டார். நிறைய பேருக்கு வருத்தம், இதை குறித்து நிறைய வருத்தம். சேகரிக்கலாம், சேர்த்து கொள்ளலாம், கர்த்தர் கொடுத்தான்னு சொல்லலாம், நல்லது. ஆனால் அதில் நாம் யூஸ் பண்ண தான் இருக்குது.
அது என் கூட வராது. அதை அசைக்கவே முடியாது என்னால. அங்க அவர் சொல்றாரு, யோபு 2:7. சீக்கிரம் ஜெபிக்கலாம். யோபு 2:7. ம் 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 9ஆம் வசனம். 9ஆம் வசனம் வாசிட்டீங்களா? அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை அப்போ நாம் என்ன பண்ணோம்? நம்முடைய இங்க ஒரு நிதானத்தை நாம் பார்க்கிறோம். இந்த யோபு பல சோதனையில நெருக்கப்பட்டாலும் அவருடைய ஓட்டத்துல ஒரு பெரிய நிதானத்தை நாம் இங்க இந்த வேத பகுதியில நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. அப்ப என்னுடைய ஓட்டம், நான் பேசி கொண்டிருக்கிற என்னுடைய ஓட்டம் எப்படியா இருக்குது? எப்படியாவது ஓடி போய் முடிக்கலாமா? இல்ல அது எப்படி ஓடுதோ அதன்படி, காற்று எப்படி வீசுதோ அதன்படி நாம அ வாழ முடியுமா? ஓட முடியுமா? இல்ல. இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நமக்கு எச்சரிக்கிறது, இப்படிதான் ஓடணும். எப்படி ஓடணுமா? நியாயத்தின்படி, நீதியின்படி ஓடுகிறவனுக்கு தான் அந்த நித்தியம் கிடைக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்க தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு நமக்கு நான் எதிர்பார்க்கிறதும், நீங்க எதிர்பார்க்கிறதும் பிளெஸ்ஸிங். 2வது நன்மைகள். பிளெஸ்ஸிங், நன்மைகள். இன்னும் அநேக காரியங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தான் நாம் இன்றைக்கு தேடுகிறோம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய். ஆனா அந்த பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் எப்படி ஆளுமை செய்கிறோம்? அதை எப்படி ஆளுகை செய்கிறோம்? அப்ப இங்க அதுக்கு தான் இங்க அழகா சொல்றாரு. வாசிங்க, கொரிந்தியருக்கு போங்க. 9ஆம் அத்தியாயத்துல இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க. பாருங்க, எல்லாரும் ஓடுவாங்க. எல்லாரும் எல்லாரும் ஒரு நிமிஷமா. எல்லாரும் ஓடுவாங்க, எல்லாரும் பாட்டு பாடுவாங்க. நான் முடிக்க போறேன். அந்த எட்ஜ் எட்ஜ் சொல்லி முடிக்கிறேன். எல்லாரும் ஓடுவாங்க, எல்லாரும் பாடுவாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாரும் ஊழியம் பண்ணுவாங்க. அ எல்லாரும் என்ன பண்ணலாம்? அவங்க அவங்களுடைய ஆ ஆ விசுவாசத்தின்படி அறிக்கை செய்வாங்க. ஆனாலும் அ ஆகிலும் நல்லா நீங்களும் நானும் கவனிக்கணும். அந்த பந்தய பொருளு நிச்சயமா இங்க வைக்கிற காப்பி எனக்குரியது தான். அத சாப்பிட்டு நான் கீழ வச்சிருக்கிறேன். இத யாரும் விரும்பினாலும் கிடைக்காது. இது எனக்குன்னு வந்திருக்குது. அப்போ இங்க அந்த மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுங்க தம்பி. பாருங்க, நெறைய அ அ அறிதலை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த நேரத்துல. ஆனா இங்க இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ஒருவன் ஒருவன் தான் அந்த பந்தய பொருளை பெறுவான் என்று நீங்கள் அறிவீர்களா? அ நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். எப்படியாவது ஓடணும்னு இல்ல. எப்படியாவது வாழணும்னு இல்ல. இதுக்கு நெறைய எவிடன்ஸ், நெறைய சின்ன சின்ன குட்டி கதைங்க இருக்குது. அத சொல்லி நான் நேரத்த வீணாக்க விரும்பல, உங்க நேரத்த. அப்ப பாருங்க, எப்படி பந்தய பொருள் வச்சுட்டு இருக்குது. அப்ப அந்த பந்தய பொருளுக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்முடைய ஓட்டம் இருக்கணும். நம்முடைய நடக்கை இருக்கணும். இத கலாத்தியர்ல பார்க்கிறோம். அப்புறம் தர்சனோக்கிய புஸ்தகத்துல பார்க்கிறோம். லேவி ராகத்துல பார்க்கிறோம். எப்படி ஓடணும்னு சொல்லி, எப்படி பிரியப்படுத்தணும். இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும்? இங்க ஓட்டத்தை சரியா ஓடணும். ஆனா பரலோகத்தின் அந்த நித்தியத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன பண்ணணும்? தேவனுக்கு முன்னே உண்மையாய் ஓடணும். சொல்லுங்க அல்லேலூயா. தொடர்ந்து அங்க அப்படியே கீழே வாசிக்கும் போது ம், ஆ, ஆ, ம், ம். பாருங்க. ஆ, ம், 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 ம். அல்லேலூயா. கடைசியா ஒண்ணே ஒண்ணு முக்கியப்படுத்திட்டாரு அவரு. என் சரீரத்தை ஒடுக்கி நான் என்ன பண்றேன்? கீழ்ப்படுத்துகிறேன். எதுக்கு? அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள. நிறைய கீழ்ப்படிதல் வேணும். அந்த பந்தய பொருளை பெற. இந்த பந்தய பொருளை இங்க ஒலிம்பிக்ஸ்லயோ இல்ல ஓட்ட பந்தயத்திலயோ எதுலயோ
வைக்கிற பந்தய பொருளை பெற எப்படியாவது என்ன பண்ணலாம், சாமர்த்தியத்தை கொண்டு, நம்ம திறமையை கொண்டு, நம்ம முடிக்க போகிற சாமர்த்தியத்தை கொண்டு, திறமையை கொண்டு, பயிற்சிகளை கொண்டு இந்த பந்தய பொருளை நிச்சயமா அந்த டீம் ஜெயிச்சிடலாம். ஆனா நான் சொல்லுகிற, தேவன் சொல்லுகிற இந்த ஓட்டத்துல ஓடுனாதான் அந்த பந்தய பரலோகத்தை பெற முடியும். யாரும் அதுல என்னது ரெக்கமெண்டஸே கிடையாது. யாரும் அதுல முன்பதிவே கிடையாது. அந்த பரலோகம்னு ஒரு செக்ஷன் இருக்குது அந்த வெளிப்படுத்துதல கடைசியா. இங்க மத்தியில பார்க்குறோம் முதல் சுவிசேஷத்துல எழுந்து அழைச்சார். எழுந்து 25ஆம் அதிகாரம் வாசிக்க வேணாம், அப்படியே நம்ம கேட்போம். எழுந்து என்ன பண்ணாரு? உண்மையும் வாசிக்கணும்னா வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. மத்திய 25 உண்மையும் அந்த பந்தய பொருள் பரலோகத்தை அடைய இந்த பந்தய பொருளை இந்த பவுல் அப்போஸ்தலன் காமிக்கிறாரு. ஆனா அங்க 25 வாசிங்க தம்பி. மத்திய 25 எடுத்து வாசிங்க. 24 இவ்வளவு தேர்றதை பார்த்தா ஒருவேளை உங்க பைபிள்ல இல்லாத மாதிரி தேடுறீங்களே. வாசிங்க. உண்மையும் சமாதானத்துக்குள்ள என்ன பண்ணு. இல்லையா தம்பி உன் பைபிள மாத்திக்கோ. அல்லேலூயா. அப்ப எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள, எஜமானுடைய சமாதானத்துக்குள்ள, அந்த மகிழ்ச்சிக்குள்ள நாம் பிரவேசிக்கணும்னு சொன்னா நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்? அந்த இடத்துலயும் நமக்கு என்ன பண்ணிருக்குது, ஒரு எவிடன்ஸ் காமிக்கப்பட்டிருக்குது. ஒரு இடத்துல 1 கொடுத்தார், இன்னொரு இடத்துல 2 கொடுத்தார், இன்னொரு இடத்துல 5 கொடுத்தார். இப்ப இதை யாரு அதை பிரயோஜனப்படுத்தினது, யார் அதை உசாதனப்படுத்தினதுன்னு நமக்கு நல்லா தெரியும். பிரயோஜனப்படுத்தினவன் அவன் மேன்மை அடைகிறான், அவன் லக்கையை பிடிக்கிறான், அவனுக்கு வைத்த அந்த பந்தய பொருள் அவனை பெற்றுக்கொள்ளுகிறான். நம்முடைய ஓட்டம் கூட எப்படி இருக்கிறது கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அங்க ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எடுங்க தம்பி, கடைசியா நம்ம வாசித்து ஜெபிக்கலாம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுங்க. Glory to Allah. Hallelujah. அந்த 2ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரத்துல வசனம் இருக்கும் பாருங்க. நல்ல ஒரு அனுபவத்தை அவர் அங்க சொல்றது பார்க்கணும். ஆகாயா எடுத்துட்டீங்களா? நில்லு, கவனி, புறப்படு. ஒரு நிதானத்தை அங்க அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நில்லு, புறப்படு. ஒன்றாம் அத்தியாயம் எடுங்க. 5, 6. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஓகே, வீட்டுல சென்று வாசித்து பாருங்க. 7ஆம் வசனம் வாசிங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்மளை ஆண்டவர் சிந்தித்து பார்க்க சொல்றார். நம்முடைய ஓட்டத்துல நெல்லு, கவனி, புறப்படு. சிந்தித்து பாரு. ஏதோ எனக்கு பிடிச்சதை நான் என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, செஞ்சுக்கின்னு ஓடிக்கினே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? சில பேர்லாம் சொல்லுவாங்க என்னோட இருக்கிறாருன்னு. இருந்துட்டு போட்டோம். ஆனால் எப்படி இருக்கிறார், எவ்வளோ பிரியப்படுத்துகிறோம் தேவனை, எவ்வளோ மகிமைப்படுத்துகிறோம். நிறைய நமக்கு அப்பப்போ சில ஆப்ஷன்கள்லாம் கொண்டு வந்து தராங்க அநேக பாஸ்டர்மார்கள். நம்ம எவ்வளோதான் ஆண்டவனை உயர்த்துகிறோம், ஆண்டவன் எவ்வளோ மகிமைப்படுத்துகிறோம். நம்மளமாய் ஆண்டவருடைய நாம எவ்வளோ மகிமைப்படுகிறது.
இதுக்கெல்லாம் விலை உண்டு, கிரயம் உண்டு தெய்வ பிள்ளைகளே. அப்போ நாம் என்ன பண்ணோம்? எதுல பிரியமா இருக்கிறார்? அவருடைய பிரகாரங்களில தேவன் பிரியமா இருக்கிறார். அவருடைய ஆலயத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். அதான் இங்க சொல்றாரு. என்ன பண்ணுங்க? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய ஓட்டத்தை சிந்தித்து பாருங்கள். ஏதோ நார்மலா அப்படியே ஃபிட் பண்ண மாரி, என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதோ, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு. ஆ, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரோ. அல்லேலூயா. இப்படியா நம்ம ஃபிட் பண்ண மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் புதுமையாக்குறவர். காலை தினத்துல ஃப்ரெஷ்ஷா பேசினார். அந்த ஜனங்களோட கூடி வந்த ஜனங்களோட இன்னைக்கு கொஞ்சம் மிகுதியான மக்கள் வந்தார்கள். ரொம்ப சந்தோஷம். நான் இதல்ல, இதை விட இன்னும் பெரியதை தேவனிடத்துல எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்ப அவர்களோடு பேசினார். என்ன பேசினார்? அவ்வளோ பேர் வந்தாங்க. நீ நல்லா இருப்பேன், ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லி பேசுவாருன்னு பார்த்தேன். நீ மரித்தோர்ல இருந்து எழுந்துருன்னு சொன்னார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க யூடியூப் ஆன் பண்ணீங்கன்னா தெரியும். மரித்தோர்ல இருந்து என்ன பண்ணுங்க? எபேசியர் 5:14 நீங்க மரித்தோர்ல இருந்து எழுந்துருங்க. கூட்டாளியா இருக்காதீங்க. வேறு பிரிங்க. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழுங்க. ஜெபம், தேவனை தேடுகிறது, தேவனுடைய பிரகாரங்களில் நோக்கமா இருக்கிறது, வாங்க என்று சொல்லி பேசினார். அல்லேலூயா. அப்போ உங்கள் மனம் எப்படி ஆகட்டும்? புதிதாக ஆகட்டும். பழைய மனுஷன் என்ன பண்ணு? பழைய மனுஷி என்ன பண்ணு? களைச்சி போடு. ரொம்ப தொந்தரவா இருந்தா வஸ்திரத்தை மாற்றுகிறது போல மாற்றி போடு பழைய மனுஷனை, பழைய மனுஷியை. அப்போது நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கும்? ஜெயமா இருக்கும். நம்ம எங்கேயும் ஓடி போய் நிற்க மாட்டோம். எங்கேயும் ஓடி போய் நிற்க மாட்டோம். அந்த கழுதை எங்க நின்றுந்தது? இந்த கைதியை சொல்லல. வேதத்துல என்னாகமத்துல ஒரு கழுதை எங்க நின்றுந்தது? முட்டு செவத்துக்குள்ள நின்றுந்தது. இடிக்கப்பட்ட ஒரு வீட்டு உள்ள நின்று கொண்டு இருந்தது. அதை இயேசு கண்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் நாம் நிதானித்து பார்ப்போம். ஏதோ நான் தொடர்ந்து செய்கிறதே செய்து கொண்டு இருக்காமல், இன்னும் தேவனுக்கு புதிதாய், இன்னும் தேவனிடத்துல கேட்டு இன்னும் கற்றுக்கொண்டு நாம் இன்னும் சிறப்பாக செய்வோம். நமக்கு வேண்டிய நன்மைகளை தேவன் தருவார். அங்க சொல்லப்படுகிறது, அவர்கள் என்ன பண்ணார்கள்? பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடினார்கள். இப்போ என்னுடைய ஓட்டம் பரிதாபமாய் முடிந்தா என்ன ஆண்டவர் நாம மகிமைப்படும் என்று நினைக்கிறீர்களா? தூசிக்கப்படும் என்று நினைக்கிறீர்களா? இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் பேஸ்மட்டம் போட்டாங்க. எல்லாத்தையும் மூடி போட்டாங்க. ஜெபத்துக்கு மூடி போட்டாச்சு, தேடுகிறதுக்கு மூடி போட்டாச்சு, தேவனை மறுதளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டாங்க? ஆயத்தம் உள்ளவர்களாய் மாறிட்டார்கள். இன்னைக்கு என்னது? விசுவாச துரோகம் பெருகி போச்சு கிறிஸ்தவத்துக்குள்ள. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய ஓட்டத்தை நாம் நிதானிப்போம். எப்படி ஓடுகிறோம்? கடைசியா பவுல் சொல்லும்போது, அந்த இடத்துல வாசிக்கும் போது, 1 தீமோத்தேயுல வாசிக்கும் போது, நான் ஓட்ட பந்தயத்திலே தம்பி வாசிங்க. அவர் அதை கிளீனா என்ன பண்றாரு? தெளிவா சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு எடுத்து வாசிங்க தம்பி. 3-2 அதிகாரம். ஓட்ட பந்தயத்திலே நான் ஓடினேன், விசுவாசத்தை வாசிங்க தம்பி. ஓட்டத்தை முடித்தேன். பாருங்க, அவர் ஓட்டத்தை முடிச்சிட்டார். கடைசியில மிச்சம் அந்த என்னது? கண்ணீரும் கவலையும் போராட்டம் பிரச்சனை அல்ல. என்ன மிச்சம்? என்ன மிச்சங்க தம்பி? என்ன மிச்சம்? அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. விசுவாசத்தை காத்து கொண்டேன். பார்த்தீங்களா? விசுவாசம் மறைக்கப்படலை பாருங்க. விசுவாசத்தை காத்து கொண்டார் ஓட்டத்துல. நம்முடைய ஜீவியத்துல விசுவாசம் ஒன்று என்ன பண்ண துளிர் விட்டு இருக்குதா? மரமா இருக்குதா? விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியமா இருக்கிறன்னு சொல்றது கூடாத காரியம். அவர் உண்டு என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறாரு. என்ன பலன் வேணும்? என்ன பலன் வேணும்? எல்லாத்தையும் அளிக்கிறார் அவர். அவர் சொல்றாரு இன்னொரு அனுபவத்துல, அவருடைய பிரசன்னமாகிறதை விரும்புகிற அத்தனை பேருக்கு அந்த நன்மையை தருகிறார். நாம் பெற்றுக்கொண்டு ஓடுவோம். நம்முடைய ஓட்டம் என்ன பண்ண இங்க எங்கேயுமா போய் அப்படி நின்றுடக்கூடாது. இன்னைக்கு கூட நிறைய பேர் வந்தார்கள், எல்லாம் கெஸ்டை போல போனார்கள்.
கேட்டா சொல்வார்கள், நீ ஆராதிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்வார்கள். இதல்ல நோக்கம். நம்ம ஓட்டத்தை எங்கிருந்து ஆரம்பிச்சேன்னு அது முக்கியம் இல்ல. எப்படி இப்போ ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? என்ன ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? இப்ப திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரலாம் ஓடுவேன் நானு. ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் தேவ சமூகத்துல வந்து நிப்பேன். 6 நாள் பாருங்க, நெறைய பேருக்கு கஷ்டம். வேலை இருக்குமா? பணம் இருக்குமா? எனக்கும் நெறைய இருக்குது தேவை. ஆனாலும் என் தேவன் நடத்தி முடிப்பார். அல்லேலூயா! நம்முடைய ஓட்டம் வயசு இளைய வயசா இருந்தாலும் பரவால்ல, அ அ முதிர் வயசா இருந்தாலும் பரவால்ல. எல்லாருக்கும் ஒரே ஓட்டம் தான். இங்க பரிசுத்த வேதம் வயசுக்கா பார்த்து இங்க ஓட சொல்லல. எல்லாருக்கும் ஒரே ஓட்டம் தான். நாம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவோம். பரலோகத்தை தக்க வைத்துக் கொள்ளத்தக்கதாய் ஓடுவோம். இயேசுவை சந்திக்கத்தக்கதாய் ஓடுவோம். கடைசியாய் அவர் சொன்னார், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் வந்து நிற்கிறதை என் கண் காணும். இப்படியாய் ஓடுவோம். எல்லாரும் எழுந்திருப்போம்.